வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறையில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்கப்போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே நடக்குது அடி பார்த்தீங்கன்னா, முத்துக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி நாளைக்கே சீதாக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துக்கு தெரிய வருது. அதே மாதிரி முத்துக்கு இந்த மாதிரி மீனா நடத்தி வைக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த விஷயமும் தெரிய வருது. இங்கே முத்து சரியான கோவத்தில் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க, வரட்டும் அவ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கரெக்டாக உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயாக்கள் லைட்டாக மனசில் தோணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரோஹிணி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அந்த சாமியார் சொன்னது உங்கள் மருமக மூத்த மருமகனால் தான் நீங்கள் நல்லா சந்தோஷமாக உயிரோடு இருக்கீங்க அப்படி வர சொன்னாங்க. அப்போ அந்த மூத்த மருமக மீனா தான் இருப்பாளோ, ஏன்னா அவள் தான் முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் ஒருவேளை அவர் தான் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியலையே சொல்லி இங்கே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பரவாயில்ல இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனா வராங்க, வந்துட்டேனே எங்கள் முத்து வந்து ஏய் எங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏங்க என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து ஏங்க என்னாச்சு ஏன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க சொல்லி மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து இங்கே பாரு, நீங்கள் எதுக்கு இந்த வீட்டில் வந்து இனிமேட்டு இந்த வீட்டில் உனக்கு இடமும் கிடையாது, அது இல்லாமல் நீ எப்போ என் பேச்சை மீறினியோ அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னா ஒருவேளை அவர் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வரோம் யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னடா நடந்துட்டு இருக்கேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து விஜயான்னு சொல்கிறாங்க, அவளை வீட்டை விட்டு போக சொல்கிறா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து எதுக்குடா என்னாச்சு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து அப்பா அவன் இனிமேட்டு இந்த வீட்டில் வரக்கூடாதுப்பா, அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்க சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னடா நடந்துட்டு இருக்கேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தூக்கி வெளியே ஏறிறாங்க. எரிஞ்ச உடனே இங்கே விஜயா மனசில் ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இந்த மீனானால தான் நம்மளே உயிரோட இருக்கும், இவன் அப்பப்போ தப்பு பண்ணியிருக்காதான், ஆனால் இவன் நல்லவ தானே சொல்லி இங்கே விஜயா மனசில் லைட்டாக ஒரு நல்ல ஒரு இது வருது. அப்போ தான் இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க, பாரு இந்த பையை தூக்கிட்டே அவன் வீட்டுக்கே போய்டு, இதுக்கு மேலே நீங்கள் வந்து அவ்வளோதான் பண்ணான்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து அப்போ என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த விஷயத்தில் அப்படி தான் பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படி என்ன பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து எதுக்கு அவளை வீட்டோட போக சொல்கிறேன் சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு, என்னடா அது இவங்க சப்போர்ட் பண்ணுறவ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து எல்லாம் போக மாட்டா, அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்ன திடீர்னு ஒரு நல்ல அபிப்பிராயமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அவள் நல்லவ தான், ஏன் அவள் என்ன பார்த்துக்கிறான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறான், அவள் பிஸ்னஸும் பண்ணிட்டு சமையல் எல்லாமே அவளை தான் பார்த்துக்கிறான், அப்படிப்பட்ட வீட்டை விட்டு போக சொல்கிறேன் என்னாச்சு சரி இங்கே விஜயம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்னன்னா அது என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து இங்கே பாரு அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான், நீ போ சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து மீனாவை பார்த்து நீ பையை தூக்கிட்டே உள்ளே போ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அச்சா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் சொல்கிறேன்ல உள்ளே போ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து பையை தூக்கிட்டு உள்ளியும் போயிடறாங்க. போனால் இங்கே முத்து வந்து நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து சரி வீட்டை விட்டு போக சொல்கிறேன்னு சொன்னால் எதுக்காக போக சொல்கிறேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து நடந்த எல்லா விஷயமே சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு இவள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளா, அதுவும் சீதாக்கும் அருணுக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னம்மா அது கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து ஆமாங்க மாமா அவள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டா, எங்கள் அப்பா இருந்ததான் என் விருப்பப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட மாமா, அதான் வேறு வழியெல்லாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து அப்போது சென்டிமெண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணாமலை வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீலாம் பண்ண மாட்டேடா என்னடா ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து அப்பா அவன் ஓரளவுக்கு கெட்டவனா இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ஆனால் அவன் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாதவனா இருக்கான்ப்பா, என்னப்பா பண்ணுறது, நான் அவங்களுக்காக தான் யோசிச்சேன், ஆனால் அவங்க என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல பார்த்தீங்களாப்பா சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை விடுறான், அது ஏதோ அவள் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு மீனா பண்ணிட்டா, அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லி இங்கே தான் நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து நான் பல தடவை சொல்லிட்டேன்ப்பா, ஏற்கனவே முன்னாடி அவங்ககிட்ட சொன்னேன் நீ ஏதாச்சும் பண்ண அப்படின்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டேன், அப்பவும் அதை மீறி பண்ணியிருக்கானா என்ன பார்த்தோம், அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா பார்த்துவாங்களான்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் பாரு அவளை பற்றி இப்படி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு என்னன்னா அது அம்மா திடீர்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னாச்சுன்னு சொல்லி இங்கே மனோஜ் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு முத்து வந்து இங்கே பாருங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் இது ஏன் வீடும் அவன் இங்கே இருப்பா, நீ இருக்காது உன்னோட இஷ்டம், நீ வேணா இரு அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து உட்காந்துருக்காங்க. அப்போது எல்லாருமே பிரிஞ்சு வந்து இங்கே வந்து விஜய் உட்காந்துருக்காங்க. மனோஜ் வந்து அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அம்சா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் சொல்கிறேன் என்னடா ஆச்சு அம்சா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து இல்லைம்மா என்றைக்கு நீங்கள் மீனாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, திடீர்னு என்ன ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து என்னடா உனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் இல்லைம்மா திடீர்னு சப்போர்ட் பண்ணுறீங்களா, அதான் என்ன விஷயம் கேட்குறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு சாமியாரை பார்க்க போனேன், அதான் நீ வந்தல சாமியார் பார்க்க போனல, அப்போ சொன்னாங்க பாரு மூத்த மருமக இருக்கனால தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படி மாதிரி சொன்னாங்களே, மூத்த மருமகனா ரோஹிணி தான், ஆனால்
அவள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா அதனால நான் உயிரோட இருப்பேன்னா வாய்ப்பே கிடையாது. அதான் வீட்டோட தத்தி அமைச்சா அவளை யோசிச்சு பார்த்தேன். மூத்த மருமகனா மீனா தான். ஏன்னா அவள் தானே ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தா, அவள் தான் மூத்த மருமக அப்படின்னு விஜயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து போச்சுடா, நம்ம வேற ஸ்கெட்ச் போட்டா இது வேற ஒன்றாவதே அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.